அமைதியா நிக்கிறதுக்கும் எதுவும் பண்ணாம நிக்கிறதுக்கும் ரொம்ப நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. உண்மை எது பொய் எதுன்னு உனக்கு தெரியல. அதுதான் உன் பலவீனமே. தெளிவான இந்த நீர் மாதிரி அமைதியா சாந்தி. அஸ்ஸலாமு அலைக்கும். உங்கள் அனைவர் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்னைக்கு நீங்க கத்துக்க போற விஷயம் இவ்வளவுதான். ஒருவேளை இந்த வீடியோக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா இது எப்படி செய்யறது, இதுக்கு முன்னாடி வீடியோஸ் நான் கொடுத்துருக்கேன். அதாவது இந்த இதுக்கான வீடியோஸ் பார்த்து பாதுகாப்பாகவும் நல்ல விதமாகவும் பயிற்சி செய்யுங்க. தொடர்ந்து இந்த வீடியோ பார்த்து பயிற்சி செய்கிறவங்களுக்கு இது எப்படி பண்ணுறது நான் சொல்கிறேன். முதல்ல நீங்கள் நல்லா பயிற்சி பண்ண வேண்டியது இந்த ரொட்டேஷன் பயிற்சி பண்ணிவிட்டு இந்த எல்போ இருக்கு இல்லையா, இந்த கை ஜாயிண்ட் ஆகிற இடம், இந்த இடத்துல இந்த நஞ்சாக்குடைய இந்த பிளேஸ், அதாவது செயின் ப்ளஸ் இந்த உடன் பீஸ் ஜாயிண்ட் ஆகிற இடம் இருக்கு இல்லையா, இந்த இடம் அந்த இடத்துல இப்படி படணும். தெளிவாக உங்களுக்கு இதில் தெரியும் நினைக்கிறேன். இதை இப்படி பயிற்சி பண்ணும்போது நிறைய வாட்டி இங்கே உங்களுக்கு இந்த ஃபோர் ஆர்ம் சொல்லுவாங்க, முன்னங்கை, இதில் அடிப்பட வாய்ப்பு இருக்குது. நிதானமாக பயிற்சி பண்ணுங்கள். இந்த மாதிரி செஞ்சு பயிற்சி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சரியான இலக்கு கிடைச்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் இப்படி அழுத்தி பிடிக்கணும். சரிங்களா? அழுத்தி பிடிச்சிட்டு உங்கள் கையை உள்வாட்டமாக இப்படி திருப்பி இந்த நஞ்சாக்கு கீழே கொடுக்கணும். உங்கள் கை இப்படி பிடிச்சிருக்கீங்க இல்லையா, இந்த கையை உள்வாட்டமாக, அதாவது உங்கள் மார்பகம் இந்த செயின் இருக்கு இல்லையா, அந்த நஞ்சாக்கு உள்வாட்டமாக கொடுத்து உங்கள் இந்த பின்னங்கை இருக்கு இல்லையா, இந்த இடத்துல இது வரணும். இப்படி போட்டு நீங்கள் லாக் இப்படி அழுத்தி பிடிச்சிக்கணும். இந்த விட்டுட்டாலும் அப்படியே நிற்கும் பாருங்கள். இந்த அழுத்தி பிடிச்சிட்டு கையை இந்த மாதிரி திறந்த முறையிலே இருக்கட்டும், மூட வேணா, திறந்தே இருக்கட்டும். உள் பக்கமாக திருப்பி இந்த கையில் இந்த இடத்துல வர மாதிரி செஞ்சுட்டு உங்கள் கையை முன் பக்கமாக நகர்த்திங்கன்னா, நான் பிடிச்சிக்கிறேன் உங்களுக்கு காட்டுறதுக்காக, இந்த நஞ்சா கீழே இறங்குறது நினைக்கலாம். கொடுத்து தள்ளினீங்கன்னா சரிங்களா? இதை நிதானமாக வச்சு இப்படி பயிற்சி செஞ்சுக்கணும். பொறுமையாக போட்டு தள்ளி செஞ்சு இந்த பயிற்சி உங்களுக்கு நன்றாக வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், அதாவது இந்த கையோட இதை தள்ளும் போது இந்த கையோட இப்படி அழுத்தம் கொடுக்க போறீங்க. அப்போதான் இது எகிரும், உங்களுக்கு இந்த வாட்டம் எகிரும். சரிங்களா? நான் பிடிச்சினே இருக்க விடலை, இது பாருங்க, கொடுத்து எகிர்றது உங்களுக்கு சுலபமாக தெரியும். நான் இந்த பக்கம் செஞ்சு காட்டுறேன். இதை போட்டுட்டேன், அழுத்தி உள்பக்கம் அழுத்தி தள்ளும் போது இது பாருங்க, இப்படியே போகும்போது கை வெளியே போயினே இருக்கும். இதை உள்ள வச்சு அழுத்தும் போது இது நஞ்சாக்கு எகிரும். இந்த பக்கம் செஞ்சு காட்ட பாருங்க. போட்டுட்டேன், உள்ளங்கை அழுத்தி இந்த கை மேலே இந்த பிடிச்சிருக்கோம் இல்லையா, இந்த கையால் இப்படி அழுத்தும் போது இந்த நஞ்சா தானாக இப்படி வழுக்கி இப்படி வரும். அழுத்தும் போது இப்படி எகிரும் மேலே. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறுபடியும் செய்கிறேன், கவனிங்க. போடுறோம், அழுத்தி பிடிக்கிறோம். உங்கள் உடம்புக்கும் இந்த நஞ்சாக்கும் நடுவில் இடைவெளி இருக்கு இல்லையா, இந்த உடம்புக்கும் நஞ்சாக்கு இடைவெளி, இந்த இடைவெளி உள்ளதான் உங்கள் கையை விட போகிறீங்க. உங்கள் கையை விட்டு உங்கள் அந்த பின்னங்கையை தள்ளும் போது இந்த கையால் லேசாக உள்ள அழுத்த போறீங்க, மேல் வாட்டம் அழுத்த போறீங்க. தானாக எகிர்றது உங்களுக்கு தெரியும். இந்த அழுத்தும் போது இது தானாக எகிரும். இது எகிரும் போது ரொம்ப கவனமாக செய்யுங்க. இப்போ நீங்கள் இப்படி வச்சு இப்படி எகிரும் பொழுது இது நேராக உங்கள் மூக்கு அல்லது கன்னம், தாடை, கண்ணு, புருவம், நெற்றி எங்கே வேணாலும் அடிப்பட வாய்ப்பு இருக்குது. மிகவும் நிதானமாக பயிற்சி செய்யுங்க. பாதுகாப்பான பயிற்சி மிக மிக அவசியம். நான் சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப வரவே இல்லைலாம் பரவாயில்ல, பாருங்க, நான் கையில் உருட்டுறேன் பாருங்க. இந்த மாதிரி செஞ்சு கூட நீங்கள் அழுத்தி பிடிச்சி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அதில் எந்த தப்புமே கிடையாது. இந்த மாதிரி செய்யும்போது சிலர் உங்களை பார்த்து நகைப்பதற்கு, அதாவது சிரிப்பதற்கு கூட வாய்ப்பு இருக்குது. அவங்க சிரிப்பே இருக்கட்டும், பயிற்சி நீங்கள் செய்யுங்க. பாருங்க, உருட்டினே வாங்க. இந்த இடம் வரும்போது இப்படி நீங்கள் இழுத்து கூட இது வருங்க, இழுத்து கூட சரியான இடத்த நீங்கள் பயிற்சி பண்ணும்போது இப்படி பிடிச்சி பழகிக்கலாம். இப்போ நீங்கள் இதை விட்டுட்டிங்களா கையில் நிற்கும்.
இதுலேருந்து செய்ய வேண்டிய நிறைய ட்ரிக்ஸ்லாம் இருக்குது. அது அப்புறம் பயிற்சி பண்ணலாம். முதல்ல என்ன பண்ணுங்க, சரியான இடத்துல வரும்போது இப்படி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு உங்கள் கையை இப்படி செஞ்சு பழகுங்க முதல்ல. இது மிக சுலபமாக இருக்கும் உங்களுக்கு. இந்த கையை லாக் பண்ணிட்டீங்கன்னா நஞ்சாக்கு உங்களுக்கு பாருங்கள், இங்கே இப்படி இருக்கும்போது இங்கேருந்து நஞ்சாக்கு நீங்கள் அழுத்தி பிடிச்சிட்டு கையை நிமிர்த்தும் போது மேல் வாட்டம் பார்த்த மாதிரி வந்துடும். பாருங்கள், இப்படி கூட செஞ்சு பயிற்சி பண்ணுங்க, அது தப்பே கிடையாது. பின்னங்கையில் இந்த பின்னங்கையில் வச்சுட்டு இப்படி நிதானமாக வெளியே தள்ள முயற்சி செய்யுங்க. வேறு ஒன்றுமே இல்லை. கொண்டு வாங்க, இப்படி செஞ்சு வெளியே தள்ள முயற்சி செய்யுங்க. நிதானமாக கொண்டு நிறுத்திட்டு கையை மடிக்கிறீங்க, உள்ளே வச்சு நிதானம் வெளியே தள்ளும் போது இப்படி முயற்சி செய்யுங்க. உங்கள் வேர்வையில் அல்லது துணியில் உங்கள் தோலில் நிறைய வாட்டி இந்த நஞ்சாக்கு ஒட்டிக்குள்ள நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதை பற்றி கவலைப்படாதீங்க. நிதானமாக செய்யுங்க, குடிங்க, மறுபடியும் உள்ளங்கையில் கொண்டு வந்து அப்படி தள்ளுங்க, தானாக எகிரும். இப்போ உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும் எகிர்றது. நான் மறுபடியும் செய்கிறேன். இந்த எகிரி வருது இல்லைங்களா, இதுதான் நீங்கள் பிடிக்க போறீங்க. புரிஞ்சுதுங்களா? பாதுகாப்பான பயிற்சி மிக மிக அவசியம். பயிற்சி கடினமாக இருந்தால் வெற்றி சுலபமாக இருக்கும்னு என்னோட சொன்னார். என்னோட முறையான கடுமையான பயிற்சி பாதுகாப்பு மிக அவசியம். நல்லதே